வட்டை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, சரிங்களா? இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான வீடியோ எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை கை குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை 60 வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே 100 வயசு ஆகிறவங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து பிரஜைகளுக்கும் தேவையான ஒரு வீடியோ இப்போ நான் பேசுகிறது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அதை லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஜிடிபி, தமிழ்நாடோட ஜிடிபி, அதாவது தமிழ்நாடு கிராஸ் டொமஸ்டிக், சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இது எல்லாமே நினச்சிக்கலாம், என்னப்பா இது எதாவது எக்கனாமிக் படித்தவங்களுக்கும் பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தேவை, எனக்கு என்ன அப்படின்னு நினச்சிப்பாங்க. கிடையவே கிடையாது. இது எல்லாருக்குமானது தான். இதை தெரிஞ்சுங்க. அதாவது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விலைவாசி உயர்வாகட்டும், இல்லை ஒரு பொருளோட விலை குறையிறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதுதான் இந்த ஸ்பீச் தான். இந்த விஷயம் தான் இப்போ நம்ம பேச போகிறது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் ஒரு பொருளை இலவசமாக கொடுக்குறாங்க, இல்லை அந்த விலை இல்லாமல் கொடுக்குறாங்க, வாட்டர் இட் இஸ், இல்லை காசோடு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமானது தான் இப்போ இந்த பதிவு, சரிங்களா? அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் தமிழகம் இப்போ தான் 2வது பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. ஒரு அமைச்சரே பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டேட்டா கிடைச்சது வரையும் நான் பார்த்தது வரையும் சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் டேட்டா கிடைக்கிறது வரையும் இன்டர்நெட்டில் ஆல்மோஸ்ட் 2001 அந்த பீரியட்லேருந்தே சொல்ல வரேன். இந்தியாவில் மகாராஷ்டிரா தான் முதல்ல இருக்கக்கூடிய அதாவது பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது பெரிய விஷயம், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பிகாஸ் இந்தியாவோட மான்செஸ்டர்னா பம்பாய் தான் சொல்லுவாங்க, அது மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு. ஸோ பெரிய வர்த்தக தலைநகரம், இந்தியாவில் நடக்கக்கூடிய அதிகப்படியான வர்த்தகம் அங்கே தான் நடக்குது. அதனால் மகாராஷ்டிரா பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம். ஸோ அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்க்கும்போது கடந்த ஒரு 20-25 வருஷமாகவே பார்த்திங்கன்னா, தமிழகம் தான் 2வது இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதிகப்படியான டைம் தமிழகம் தான் 2வது இடத்துல இருந்துகிட்ருக்கு. பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் 2வது என்ன, தமிழகம் தான். இது அதிமுக அந்த ஆட்சியில் மட்டும்தான் நான் சொல்ல வரலங்க. திமுக இருந்தப்பவும் 2ஆம் இடத்துல இருந்துருக்குது தமிழகம், சரிங்களா? ஆனால் ஒரு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தான் என்னமோ இவர் அப்படியே கீழே எங்கேயோ 10வது 15வது இந்த இடத்த தூக்கிட்டு இங்கே 2வது உட்கார வச்ச மாதிரி சொல்லியிருக்கிறது ஏற்புடையதே இல்லை. நான் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் நான் இதுக்கு சம்மந்தப்பட்ட லிங்க் எல்லாம் நான் பதிவிடுறேன். ஏன்னா அது நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக போட முடியாது, சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் தெரியாது. ஸோ அதனால் நான் லிங்காகவே கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட்டில் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள், ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். வருஷம் ஃபுல்லாகவே, அதாவது லாஸ்ட்டாக ஒரு 20 வருஷமாகவே ஜிடிபியோட இது லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, இண்டெக்ஸு. ஸோ சின்ன ஸ்டேட்டு, அதாவது ஆல்பாபெட் படி போட்டிருப்பாங்க, எல்லா ஸ்டேட் வைஸ் போட்டிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா 2nd பிளேஸில் தான் தமிழ்நாடு இருந்திருக்கு. ஒரு டைம் 2 டைம், இது இப்போ இல்லை, பிகினிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லைக்லி உத்தரப்பிரதேஷ் ஆர் குஜராத் கூட அவ்வளோ வந்ததில்லை. உத்தரப்பிரதேஷ் ஒரு இடத்துல என்னமோ சம்திங் வந்துருக்கு. லாஸ்ட்டு 25 இயர்ஸ்க்குள்ளே சொல்கிறேன் நான், இன்றைக்கி நேரத்தில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, கடந்த 10-15 வருஷமாக கம்பல்சரி தமிழ்நாடு இது 2nd பிளேஸ். இதில் மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இவர் எதை பேஸ் பண்ணி இப்படி சொன்னாருன்னு தெரியல. அது ஒரு முற்றிலும் தவறான ஒரு தகவல் அது, சரிங்களா? அடுத்து 2வது பார்த்திங்கன்னா, நமக்கு மகாராஷ்டிரா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க், நம்ம 2nd ரேங்க் இருந்தாலும் 3rd இடத்துல பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், 4th கர்நாடகா, குஜராத். இந்த மாதிரி தான் ஸ்டேஜ் வைஸ் கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டுருக்கோங்க. இவ்வளோதான். அதுக்காக பார்த்திங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேட்டாவை நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இவ்வளோ நாள் கீழே இருந்ததா ஒரு அமைச்சர் சொல்கிறது தவறான தகவல். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடன், ஓகேங்களா? இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்குகிற மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கி டேட்டில், சரிங்களா? ஏன்னா இப்போ இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா 8,33,000 கோடி கடன் தமிழ்நாடு அரசுக்கு தலையில் இருக்குது பட்ஜெட்டில். ஸோ இப்போது இன்னும் February 1st வீக்கில் ஒரு பட்ஜெட் போடுவாங்க. 1st வீக்கில் 2nd வீக்கில் Februaryயில் போடும்போது கண்டிப்பாக 10 லட்சம் கோடியை தாண்டும். இதில் மாற்று கருத்தே இல்லைங்க. ஸோ கடனில் பர்சன்டேஜ், அதிக கடன் வாங்குகிற பர்சன்டேஜில் எங்கேயோ போயிட்டுருக்கு தமிழ்நாடு. பட் அதை தான் அவர் இது பண்ணி சொல்லணும்னு பார்த்தேன், ஹைலைட் பண்ணேன். சம்மந்தமே இல்லாமல் எதையும் ஹைலைட் பண்ணுறது தான் தவறான தகவல். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, எல்லாமே வரி வசூல் எல்லாமே ஏற்றிட்டாங்க.
எல்லாமே வந்து 100 மடங்கு 150 மடங்கு வந்து கடந்த 2-3 வருஷத்தில் வந்து தமிழக அரசு ஏற்றிட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். உதாரணத்துக்கு பத்திரப்பதிவு, மின் கட்டணம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே. ஸோ மெட்ரோ வாட்டர் கட்டணமாகட்டும், அவ்வளோ ஏங்க டாஸ்மாக் கட்டணம் கூட உயர்த்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது அந்த மாதிரி சொத்து வரி இது எல்லாமே உயர்த்தி தான் வந்து இவங்க வந்து க்ரோத் காட்டுறாங்க. பட் அப்படியே வந்து தேவையில்லாத செலவினங்கள் வந்து அதிகமாக பண்ணி கடனாக அதிகமாக வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா இன்னும் வந்து அரசு சைடில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே விலை ஏற்றுவாங்க. உதாரணத்துக்கு ஆவின் பால் விலை கூட ஏறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் மற்றும் டீசல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ அதிகப்படுத்தலாம், பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுலேயுமே வந்து குறைக்கல. எதையாக குறைச்சிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். சொத்து வரி மற்றும் மின்சார வரி, பால் விலை, இந்த பத்திரப்பதிவு கட்டணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் மேலே மாநில, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி சொல்லுவாங்க. சரிங்களா? மாநில ஜிஎஸ்டி, இந்த மாதிரி வரிகள் இதில் எதையாவது வந்து குறைச்சிருக்காங்களா சொல்லுங்கள். இதில் எல்லாமே ஏற்றி தான் வந்துருக்காங்க கடைசி 3-4 வருஷமாக. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலைவாசியும் ஏறும். பட் அட் த சேம் டைம் அரசுக்கு வருவாயை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதிகப்படியான தேவையற்ற செலவினங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து தேவையான செலவினங்கள் பண்ணால் இந்த மாதிரி வந்து கடன் சுமையில் இருக்காது, விலைவாசியும் வந்து ஏற்ற தேவையில்லை. புரியுதுங்களா? மற்றபடி வந்து தமிழகம் தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் தான் வந்து அதிகப்படியாக இருந்துருக்கு. 95% மேலே செகண்ட் பிளேஸ் தான் இருந்துட்டு, சில வருடங்கள் பிகினிங்கில் வந்து சில வருடங்கள் மட்டும் தேர்ட் பிளேஸ் போயிருந்தாலும் பட் அதிகப்படியாக தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை என்பது தான் வந்து இந்த பதிவின் வீடியோ. சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணோம். நன்றி, வணக்கம்.